இதுக்கப்புறம் வந்துங்க உங்கள் வீட்டு காசு நீங்கள் குறைவாக தான் கட்ட போகிறீங்க. ஏன்னா அதே சமயத்தில் உங்களோட லோன் அமௌண்ட்டும் குறைய போகுது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு யாருக்கு வந்துட்டு வீடு வாங்குறதுக்கு லோன் எலிஜிபிலிட்டி குறைவாக இருந்துச்சோ, அல்லது வந்துட்டு உங்கள் டிஎஸ்ஆர் கூட இருக்குது, கமிட்மெண்ட் கூட இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கல, கவலைப்படாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துங்க உங்களாலேயும் வீடு வாங்க முடியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் நகரா ஓபிஆர் ரேட்டை குறைச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஓபிஆர் ரேட்டை குறைக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேங்க் வந்துங்க உங்களோட லோன் எலிஜிபிலிட்டி கனெக்ட் பண்ணும்போது அவங்க அந்த SBR ரேட் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ இது முன்னுக்கு வந்துங்க SBR ரேட் வந்து 3% இருந்துச்சு. அப்போ 3% பிளஸ் வித் 1.5 வந்து பேங்க் ஆன் இன்ட்ரெஸ்ட். அப்போ 3% பிளஸ் 1.5 இருக்கும்போது 4.5 வருது. அப்போ 4.5 வந்து மேபி உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் இந்த 3% வந்து 2.75க்கு குறைச்சிருக்காங்க. அப்போ 2.75 அண்ட் பிளஸ் வித் ஆவரேஜாக 1.5 இருக்கும்போது நம்மளுக்கு 4.25% வருது. அப்போ இந்த 4.25% வந்து மேபி உங்கள் எலிஜிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களாலே வந்துங்க இந்த தருணத்தில் ஒரு வீடு வாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்துங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம் பையராக இருக்கீங்க, ஒரு வீடு வாங்கணும் பார்த்துட்டு இருக்கீங்க, அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தேடிக்கிறீங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களாலே வந்துங்க இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பயோவில் பார்த்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் இருக்குது, நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து ஒரு இன்வெஸ்டராக மாற்றி காமிக்கிறேன்.